சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது. அந்த வகையில் புதிதாக பெறப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில், விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நவம்பர் 15ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கிட்டத்தட்ட 50 லட்சம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும், தேவையான ஆவணங்களை கொடுக்கவும் இந்த முகாம்கள் பெண்களுக்கு உதவியுள்ளது. இதனால் மகளிர் உரிமைத் தொகை பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை அரசு தொடங்கியுள்ளது. விரிவாக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளன. இந்த சரிபார்ப்பு பணியில் வருமான விவரங்கள், முகவரி சான்றுகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்படும். இதனால் புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாதம் உதவித்தொகையானது ரூபாய் 1000 கிடைக்கும். இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமானது ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களை சென்றடைந்துள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம்தான் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அல்லது காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்களை சென்றடைய அரசு இலக்கு நிர்ணயித்துவிட்டது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு கிடைத்த வரவேற்பு அதிகமாக இருந்தது என்றும், பல பெண்கள் தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்தவும், ஆவண உதவிகளை பெறவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டவர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. சரிபார்ப்பு பணி குறித்த நேரத்தில் பிழையின்றி நிறைவடைவதை உறுதி செய்ய ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் அரசு ஏற்படுத்தியுள்ளது. 2026 தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சி நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றன. இந்த திட்டமானது விரிவாக்கப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் புதுப்பிக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் தொடக்கத்தில் தயாராகி, புதிய பயனாளிகளுக்கு அதே மாதத்திற்குள் முதல் தவணை வழங்கப்படும் என்பதை அரசு உறுதி செய்துள்ளது. ஆகையால் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் நகர்ப்புறங்களில் 3768 இடங்களிலும், கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் கடந்த ஒரு மாதமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் அறிந்து கொள்ளலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்களுக்கு இதுவே கடைசி வாய்ப்பாக கருதப்படுகிறது. ஆகையால் நவம்பர் 15ஆம் தேதி வரை மட்டுமே இந்த முகாம்கள்
நடைபெற்ற நிலையில், இதன் பிறகு முகாம்கள் நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதல்வர் தெரிவித்தார். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், சென்னையில் மழை எந்தெந்த நாட்களில் தெரியுமா? அதாவது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் சில இடங்களிலும், உள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனித்தனி இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரமான கட்டம் தமிழகத்தில் தொடங்க உள்ளது. இதற்கு ER அலையின் தாக்கம் காரணமாகும் என்று தமிழ்நாடு. ஆகையால் 16ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய வடகிழக்கு பருவமழையானது இதுவரை தமிழகத்தில் 30 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை வழங்கியுள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இருந்த ஒரு மேல் காற்று சுழற்சி தற்போது தெற்கு இலங்கை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. இந்த மழையானது வருகிற நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தை அதிகரிக்கும். ஆகையால் இந்த மழைப்பொழிவானது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வறட்சி பாதித்த பகுதிகளில் இது பெரும் நிவாரணம் அளிக்கும். குடிநீர் தேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பகுதியளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நவம்பர் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது நகர்ப்புறங்களில் வெப்பநிலையை குறைத்து இதமான சூழலை உருவாக்கக்கூடும். தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவும் வாய்ப்புகள் உண்டு. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.